எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை? நாங்க சந்திச்சதை பத்தி ஆரம்பிக்கிறதா, முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸ் தெரியும். நான் அமர் தான் இளையராஜான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு, வேற யாரோ நடந்து வர்றாங்க. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயா ஆகி அது இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்திருக்காருன்னு. இல்ல, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம், அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர். அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்னும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவா வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்றது, எஸ்பிபி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்றது, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ். அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறைய பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னாரு, இந்த பிரஷர் 1000 வரும், பட் நீங்க எப்படி அவரை பாக்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா அது ஒரு படம். ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாது. இல்ல, அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனா 1 அடி பாட்டு கேட்டா போதும். அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம். அதுல பொறாமை பிடித்தவர்கள், நல்ல வேளை எனக்கு இசையில புரியும், அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒண்ணும் கிடையாது. அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது. அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு பாடவே வராது. சரிகம பதனிசாவை சானிதப்ப மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும். ஆனா ரசிப்பாரு. அவரு தான் நாங்கெல்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது உனக்கு கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பாக்குறேன். நான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.